சென்னை மாதவரம் அடுத்த கொசப்பூர் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள பழைய கார்களை பழுது செய்யும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த உதிரி பாகங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். மேலும் விவரங்கள். பிற்பகல் வணக்கம் பிரியங்கா. சென்னை மாதவரம் அடுத்த கொசப்பூரில் அரசு நகர்ப்புற மருத்துவமனை பின்புறம் பழைய கார்களை பழுது செய்யும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருவதாக தெரிகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று பிற்பகல் திடீரென ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பழைய கார்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்த ஆயில்கள் மற்றும் டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட மற்றும் காரின் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் தற்போது அந்த தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் தீக்கரையாகி எரிந்து நாசமடைந்ததாகவும் தெரிய வருகிறது. மேலும் அந்த தீயானது வானுயிர் அளவு கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தானது அரசு மருத்துவமனை பின்புறம் நிகழ்ந்ததால் நோயாளிகளும் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் இந்த தீ விபத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போதுதான் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த தீயினை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தீயினை அணைத்த பிறகே இதனுடைய சேத மதிப்பு என்ன, எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்ற முதற்கட்ட விசாரணை மூலம் தெரிய வரும் என தெரிகிறது. இந்த தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.